அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஒரே இடத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் பாரதி இன்ஃபினிட்டி மருத்துவமனை, வளர்நகர் பின்புறம், மதுரை திருச்சி 4 வழிசாலை, இழந்தைக்குளம், மதுரை. மேலும் தகவலுக்கு 0452353111. எந்த ஒரு பயங்கரவாத செயலும் போராக கருதப்படும் என்று மத்திய அரசு கூறியிருக்கிறது. எந்த ஒரு பயங்கரவாத செயலும் போராக கருதப்படும் என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. இந்தியாவிற்கு எதிரான போராக கருதப்பட்டு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அரசு வட்டாரங்கள் கூறியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை வழங்க டெல்லியின் தலைமைச் செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். கணபதி, எந்த ஒரு பயங்கரவாத செயலும் போராக கருதப்படும் என்று மத்திய அரசு தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. அதோடு இந்தியாவிற்கு எதிரான போராக கருதப்பட்டு உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்றும் மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன. இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் தாயகமாக இருப்பது அனைவரும் அறிந்ததே. லஷ்கர்-ஏ தொய்பா, ஜெய்ஷே முகமது போன்ற தீவிரவாத அமைப்புகள், இதை தவிர பல்வேறு தீவிரவாத அமைப்புகள் பாகிஸ்தானிலே அவர்களுக்கு பயிற்சி வழங்கப்படுகிறது, ஆயுதங்கள் வழங்கப்படுகின்றன. பின்னர் அவர்களுக்கு நிதியுதவியும் செய்யப்பட்டு இந்தியாவிலே சென்று எத்தகைய தீவிரவாத செயல்களிலே ஈடுபட வேண்டும் என அவர்களுக்கு பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் பாகிஸ்தான் ISI ஆகியோர் சதியும் செய்து கொடுக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த தீவிரவாத செயல் நடந்த பிறகு தீவிரவாதிகளுக்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை, தீவிரவாதிகள் தான் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள் என பலமுறை பாகிஸ்தான் அரசு மற்றும் ISI ராணுவம் ஆகியவை சொல்லி வந்தன. ஆனால் சமீப நாட்களாகவே தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எல்லை தாண்டி பதில் அளிக்கப்படும் என்கிற கொள்கையை இந்திய அரசு அமல்படுத்தி வருகிறது. முன்பும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பின்னர் புல்வாமா தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாலாகோட்டிலே வெடிகுண்டு வீச்சு, தற்போது சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாத செயலுக்கு பதிலடியாக 9 தீவிரவாத முகாம்களிலே குண்டுவீச்சு என நடைபெற்று வருகிறது. ஆகவே இனி பாகிஸ்தான் மற்றும் தீவிரவாதம் இரண்டையும் பிரித்து பார்க்காமல் தீவிரவாதிகள் எந்த தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் அது பாகிஸ்தான் பொறுப்பாக ஏற்க வேண்டும், பாகிஸ்தான் பொறுப்பேற்க வேண்டும் என்று பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்யலாம் என்பதற்கு அறிகுறியாக தற்போது அரசு இந்த முடிவை எடுத்திருக்கிறது. இந்த பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலே உயர்மட்ட ஆலோசனை நடைபெற்றது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், முப்படை தளபதிகள், முப்படைகளின் தலைமை அதிகாரி அனில் சௌஹான், தேசிய பாதுகாப்பு செயலர் தோவல் ஆகியோர் இந்த ஆலோசனையிலே கலந்து கொண்டார்கள். அதன் பிறகுதான் இந்த முக்கிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் தீவிரவாதிகளின் நடவடிக்கை இதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்று பாகிஸ்தான் தப்பிக்காமல் இருப்பதற்காகவும், தற்போது பஹல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறதோ இனி அது தொடர்ச்சியாக எடுக்கப்படும் என்பதை காட்டும் வகையிலும், தீவிரவாதத்தை எந்த வகையிலும் பாகிஸ்தான் கைகழுவ முடியாது என்பதை காட்டும் வகையிலும் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இனிமேல் எங்கு தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும், அது முன்பு மும்பையிலே நடந்தது போல இருந்தாலும் சரி, அல்லது பஞ்சாப் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலே நடந்த தீவிரவாத தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, உடனடியாக அது இந்தியாவுக்கு எதிரான போராக கருதப்பட்டு அதில் சம்பந்தப்பட்ட அனைவர்கள் மீதும் இந்திய ராணுவம் நடவடிக்கை எடுக்கும் என்பதை காட்டும் விதத்திலே அமைந்திருக்கிறது. முன்பு நாடாளுமன்ற வளாகத்தில் தாக்குதல் நடத்தப்பட்டது, மும்பையிலே பலர் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்படிப்பட்ட தீவிரவாத செயல்கள் நடந்த போது எல்லை தாண்டி தீவிரவாத முகாம்கள் மீதோ அல்லது தீவிரவாதிகளுக்கு பின்னணியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவம் ISI மீதோ தாக்குதல் நடத்தப்படவில்லை. ஆனால் இனி அப்படி நடத்தப்படும் என்பதற்கு எச்சரிக்கையாக இந்த அறிக்கை அமைந்திருக்கிறது. பூங்குழலி, பாகிஸ்தான் அமைச்சர்களோடு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் பேச்சுவார்த்தை நடத்திய பொழுது இந்தியா தாக்குதலை நிறுத்தினால் நாங்களும் நிறுத்துவோம் என்று பாகிஸ்தான் தரப்பிலிருந்து கூறப்பட்டது. அது குறித்து இந்த ஆலோசனையில் பேசப்பட்டதா? பாகிஸ்தான் வெளிப்படையாக அப்படி சொல்லி இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இரவிலே பாகிஸ்தான் தான் தாக்குதலை தொடங்குகிறது. தொடர்ச்சியாக 3 நாட்களாக முதலிலே ட்ரோன்களை வீசி தாக்குவது, பின்னர் ஏவுகணைகளை வீசி தாக்குவது, எல்லை கட்டுப்பாட்டு பகுதி மற்றும் சர்வதேச எல்லை பகுதி ஆகியவற்றில் தொடர்ச்சியாக பீரங்கிகள் மூலம் குண்டுகளை வீசுவது, பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் குறிவைத்து தாக்குவது என பல்வேறு நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகிறது. நேற்று இரவிலே பாகிஸ்தான் போர் விமானங்களும் இத்தகைய தாக்குதல்களிலே பங்கேற்றிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாகிஸ்தான் சொல்வது ஒன்றாக இருக்கிறது, செய்வது வேறாக இருக்கிறது.
தீவிரவாதிகளின் இறுதிச் சடங்குகளிலே பாகிஸ்தான் ராணுவத்தைச் சேர்ந்தவர்களே கலந்து கொண்டார்கள். தீவிரவாதிகளின் உடல்களை பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சுமந்து செல்கிறார்கள். அதாவது எந்த நாட்டிலுமே ராணுவ வீரர்களுக்குத்தான் இத்தகைய மரியாதை அளிக்கப்படும். அந்த மரியாதை தீவிரவாதிகளுக்கு அளிக்கப்படுகிறது என்றால் பாகிஸ்தானிலே தீவிரவாதிகளும் ராணுவத்தின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறார்கள் என்பதே பொருளாகிறது. ஆகவேதான் பாகிஸ்தான் எத்தகைய மழுப்பல்களை தொடர்ச்சியாக வலியுறுத்தினாலும் அதை இனி நம்பாமல் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்றால் பாகிஸ்தான் மீது பதிலடியாக தாக்குதல் நடத்துவதற்கு எங்களுக்கு உரிமை இருக்கிறது என இந்தியா மிகவும் உரக்க தற்போது சொல்லியிருக்கிறது. இது பாகிஸ்தானுக்கு மிகவும் வலுவான எச்சரிக்கையாகும். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கணபதி. அனைத்து சிகிச்சைகளுக்கும் ஒரே இடத்தில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேர் பாரதி இன்ஃபினிட்டி மருத்துவமனை, வளர்நகர் பின்புறம், மதுரை திருச்சி 4 வழி சாலை, இழந்தைக்குளம், மதுரை. மேலும் தகவலுக்கு 0452353111.